டு Bobby's Innovation. ஸோ இன்னைக்கு நான் ஒரு டே இன் மை லைஃப் தான் எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னால் ஒரு டே இன் மை லைஃப் எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து டே இன் மை லைஃப் இன் சென்னை. ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ஸோ ஆண்ட்ரியா என்னோட அக்கா பொண்ணு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக அவள் இருப்பா. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக என்னோட ஷெர்மம்மிக்கும் ஜோனி பாப்பாவுக்கும் தான். அவங்க என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். ஸோ இனிமேல் மிஸ் பண்ண வேண்டாம், வீடியோ வந்துடுச்சுல்ல. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நானும் ஆண்ட்ரியாவும் காலைல ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், அவளை கேமராவே உத்து உத்து பார்த்துட்ருக்கா. ஸோ நாங்கள் வந்து ஜென்னில் அப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நானும் ஆண்ட்ரியாவும் வந்து டாக்டர் கேம் விளாடலான்னு சொல்லிட்டு அவள் வந்து டாக்டர் கேமுக்கான செட்டப் எல்லாம் செட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ நாங்கள் இப்போ டாக்டர் கேம் விளாட போகிறோம். பாருங்கள். டாக்டர், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ரொம்ப தொண்டை வலி, கோல்டு எல்லாமே இருக்குது டாக்டர். என்ன பண்ணுறது? நீங்கள் வந்து இவ்வளோ இவ்வளோ 10 கிலோ ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. நீச்சல் ஊரில் போயிட்டு நல்லா குளிங்க. அடுத்து திரும்பி 10 கிலோ வெளியே வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. ஃப்ரிட்ஜ்லேருந்து இவ்வளோ பெரிய ஐஸ் கட்டி எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருங்க. அடுத்தது நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீவர்லாம் பறந்து போயிடும். அவ்வளோதான். டே 2. டாக்டர், எனக்கு சுத்தமாக முடியலை டாக்டர், என்ன பண்ணுறது? அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் 5 கிலோ ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. திருப்பி நல்லா மீச்சத்தில் ஒரு ஐரன் நல்லா குளிங்க. நல்லா முங்கி நல்லா குளிங்க. அடுத்து வெளியே வந்து திருப்பி 5 கிலோ ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. திருப்பி நல்லா மிச்சல் நல்லா முங்கி இவ்வளோ பெரிய ஐஸ் கட்டி ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருங்க. அடுத்த நாளும் சாப்பிட்டுட்டே இருங்க. அடுத்த நாள் வந்து பாருங்க, உங்களுக்கு ஃபீவர் ஜூம்னு போயிடும். டே 3 இன் ஹாஸ்பிட்டல். டாக்டர், நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சு என்னால ரொம்பவே முடியல டாக்டர். நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன் டாக்டர். என்ன பண்றது? அப்படியா? சரி, நீங்க வர வேண்டாம். எங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க போங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு. கேம் ஓவர். அதுக்கப்புறம் நானும் ஆண்ட்ராவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமாவும் அப்புறம் பிளாக் டீயும் குடித்தோம். தென் நாங்கள் வந்து நூனுக்கு பிரியாணி சமைச்சோம். ஸோ நானும் என் அக்காவும் தான் சமைச்சிட்டு இருந்தோம். ஸோ அதை பாருங்கள் நாங்கள் எப்படி சமைக்கிறோம் அப்படின்னு. ஓகே, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து நூன் சாப்பிட்டுட்டோம். தென் நாங்கள் வந்து ஹோம்மேட் சாக்லேட், ஸோ நான் தான் இதை பண்ணேன் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஹோம்மேட் சாக்லேட் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தென் நானும் என் அக்காவும் டிமார்ட் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்து போகிற ஆட்டோ நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆட்டோவில் தான் நாங்கள் வந்து டிமார்ட்டுக்கு போனோம். என்னோடய அக்கா பொண்ணு டியூஷன் போன கேப்பில் நாங்கள் 2 பேரும் டிமார்ட் கிளம்பிட்டோம். ஸோ எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இன்றைக்கும் நாங்கள் வந்து டிமார்ட் போனோம். ஸோ ஃபஸ்ட் நாங்கள் வந்து நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டில் நான் எடுத்திருந்தேன். அண்ட் கொஞ்சம் பாக்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாம் எடுத்தோம். அண்ட் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்தோம். அண்ட் நாங்கள் அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் பில்லெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லா திங்ஸையும் நாங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம பில்லெல்லாம் வாங்கிட்டு அப்புறமா வெளியே கிளம்பிட்டோம். ஸோ நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு திங்ஸ் வாங்கியிருப்போம்னு நினைக்கிறீங்க? ஸோ இதான் நம்மளோட பில். நம்ம ஓலை போட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து அகாடமி கிளம்பிட்டேன். ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்ட் அச்சுமாவும் சேர்ந்து ஒரு கடைக்கு போனோம் ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக. தென் நாங்கள் ஜூஸ் அண்ட் சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அகாடமிக்கு திரும்ப கிளம்பிட்டோம். அப்புறம் ஒரு 6:30 மாதிரி நான் வந்து ஆட்டோ புக் பண்ணி அப்பார்ட்மெண்ட் கிளம்பிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட் ரீச் ஆகிட்டேன். என்னோடய அக்காவோட வீட்டுக்கு தான்.
தென் வந்து நைட் ஒரு 7:00 மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து ப்ரோஸ்டட் சிக்கன் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ ஆண்ட்ரியா வந்து கொஞ்சம் நாளாக ப்ரோஸ்டட் சிக்கன் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. ஸோ நான் வந்து ஹோம்மேட் ப்ரோஸ்டட் சிக்கன் பண்ணி கொடுத்தேன். ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் என் அக்காவுக்கும் அக்கா ஹஸ்பண்டுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க. தென் நாங்கள் வந்து நைட்டு கொஞ்சம் பேசி எடுத்து ஜாலியாக இருந்தோம். சிக்கன் சாப்பிட்டு ஆண்ட்ரியாவுக்கு சொன்னால் நல்லா இருக்குது, பட் கடையில் இருக்கிற மாதிரி இல்லைன்னாலும் அது மாதிரி டேஸ்ட்டாக நல்லா இருக்குன்னு சொன்னான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுருங்க. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.